கவிஞர் லட்சுமிபதி வேலூர் இன்றைக்கு மிகவும் புகழ்பெற்ற கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பிறந்த நாள். பொன்னியின் செல்வன், தியாகபூமி, சிவகாமியின் சபதம் போன்ற பல்வேறு சரித்திர நாவல்களை மறக்க முடியாத மாபெரும் படைப்புகளை தமிழுக்கு கொடுத்தவர். வாசகர்கள் நெஞ்சிலே மிகப்பெரிய இடம் பிடித்த கல்கி, ஆனந்த விகடன் போன்ற இதழ்களில் மிக சிறப்பான கட்டுரைகள், கதைகள், நெடுங்கதைகள் எழுதி உலக புகழ்பெற்றவர் ரா கிருஷ்ணமூர்த்தி. மாயவரத்திற்கு பக்கத்திலே மணல் மேலுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராமத்திலே ராமசுவாமி தையல் நாயகி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். தமிழ் இசை இயக்கம் கண்டவர். முதலில் குடிப்பகத்தை எதிர்த்து எழுதிய விமோச்சன பத்திரிகை ஆசிரியர். உப்பு சத்தியாகிரகத்தில் 6 மாதம் சிறை, வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலே 3 மாத சிறை என்று சிறை தண்டனை அனுபவித்தவர். அவருடைய பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய அளவில் இப்போ படமாக்கப்பட்டது, தியாகபூமி திரைப்படமாக்கப்பட்டது என்பதையெல்லாம் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை யாராலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் படைப்பாளி. அவருடைய மகன் கல்கி ராஜேந்திரன் மிகவும் புகழ்பெற்ற, அவரும் ஒரு சரித்திர நாவலாசிரியர். தமிழக வாசகர்கள் இதயத்திலே கல்கி என்ற அந்த 3 எழுத்து மறக்க முடியாத ஒரு 3 எழுத்து, பேரெழுத்து, புகழெழுத்து. அவர் நகைச்சுவையாக எழுதுவதிலே கிரிட்டிசிசம், அதாவது மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு கூறு. விமர்சன பகுதியில் அவர் எழுதிய விமர்சனங்கள், டாக்டர் ஊதிய சாமிநாத ஐயர் அவருக்கு அவரை எடுத்த நிகழ்வுகள், இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அவரை பாராட்டி கொண்டே இருக்கலாம். தமிழுக்கு அருந்தொண்டாற்றிய அவரை நாம் நிச்சயமாக இந்த நேரத்திலே அவரது பிறந்த நாளிலே பாராட்ட வேண்டும். 55 ஆண்டுகள் வாழ்ந்தவர். 9/1989 பிறந்து 5/12/1954 மறைந்தவர். தமிழ் இலக்கிய உலகத்தில் மாபெரும் புகழையும் ஒரு பதிவையும் நம்மிடம் விட்டு சென்ற ஒரு மகத்தான சரித்திர நாவலாசிரியர் இந்த நல்ல நாளிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி அடைவோம். நன்றி, வணக்கம்.